அன்போடு பேச அழைக்கிறோம். மாலை பொழுதில் ஆரம்பித்து முன்னிரவு தாண்டியும் நள்ளிரவு நோக்கி நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வில் கலையாமல் உட்கார்ந்திருக்கிற கலை உள்ளங்களுக்கு எனது வணக்கங்கள். அரசியல் சூழ் அரங்கம் இது. பகுத்தறிவின் பக்கம் நின்று எப்போதும் இயங்குகிற ஊடகவியலாளர் செந்தில்வேல் அவர்கள் உள்ளிட்ட பெருமக்கள் இங்கே வந்து குழுமி இருந்ததை பார்த்து நான் மகிழ்வடைந்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உமாபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய பெரிய பெரிய பத்திரிகைகளிலே பணியாற்றி இருக்கிறார். அவரை நான் அதிகமாக பழக்கமானது எப்போது என்றால் கம்போடியாவின் கலாச்சார தலைநகரான ஷியாம் ரீப் நகரிலே, அது அங்கோர் வாட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு பெருநகரம். அந்த நகரத்திலே நான் உலக தமிழ் கவிஞர்கள் மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினராக போயிருந்த போது அங்கே வந்திருந்தார். அவர் எல்லா கடல் கடந்து எல்லா இடத்துக்கும் அவரும் தமிழோடு போகக்கூடியவர். அங்கே தான் அவர் எனக்கு அதிகமாக பரிச்சயமானார். அதுக்கு பிறகு நல்ல நட்பு அவரோட. அவர் இந்த படத்தில் தயாரிப்பாளராக மட்டும்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். அவரிடத்தில் அற்புதமான கதைகள் வைத்திருக்கிறார். வெகு விரைவில் இயக்குனராகவும் அவர் மாறுவார். ஆமாம், உமாபதிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா சில படங்கள் தான் உலக சினிமாவில் சில படங்கள் ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும். என்னுடைய நண்பர் சந்திரமௌலி என்கிறவர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஹிட்ச்காக்கினுடைய 40 படங்களையும் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தார் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்காக. நானும் அவருடைய அந்த ஹிட்ச்காக்கினுடைய அத்தனை படங்களையும் சப்டைட்டிலோட பார்த்துருக்கேன். ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு புதுமை வைத்திருப்பார். க்ரோஸ்னால் அது வித்தியாசமாக இருக்கும். அதில் ரோப் என்கிற ஒரு படம், அந்த ரோப்புங்கிற படத்தில் வெறும் 11 ஷார்ட்ஸ் மட்டும்தான். ஒரு ஷார்ட் ஏறக்குறைய 10 நிமிஷம் 15 நிமிஷம் போகும். கேமராவை அப்படி திருப்புவாங்க, அங்கே காட்சிகள் நடக்கும். அப்புறம் திருப்பி இன்னொரு அறைக்கு கொண்டு போவாங்க, அங்கே காட்சிகள் நடக்கும். அது கொண்டு போகிறப்பவும் ஏதோ ஒரு கதாபாத்திரம் இயங்கிக்கிட்டு இருக்கும். அந்த படத்தை அவ்வளவு நுட்பமாக செய்திருப்பார். ரோப் என்கிற ஹிட்ச்காக்கினுடைய படத்தை நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். வெறும் 11 ஷார்ட்ஸ் தான், டைட்டில் கார்டு உட்பட வெறும் 11 ஷார்ட்ஸில் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும். எங்கேயுமே பிரேக் ஆகிருக்காது. ஒரு 10 இடங்களில் மட்டும்தான் கட் பண்ணியிருப்பாங்க. அது ஏறக்குறைய அந்த நிகழ்காலத்திலேயே முடிக்கப்பட்ட படம் என்பது போல இருக்கும் அந்த படம். அது ஒரு வித்தியாசமான படம் என்று பார்த்தா, அதுக்கப்புறம் நம்ம இப்போ சமீபத்தில் 12B ரன்லோலா ரன் படத்தினுடைய இதுன்னு சொல்லுவாங்க. இப்படி நடந்திருந்தால், அப்படி நடக்காமல் இருந்தால், 12B பஸ்ஸில் அவர் ஏறி இருந்தால் எல்லாம் ஏறாமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத வித்தியாசமான கோணத்தில் படமாக்கினார்கள் ஒரு பக்கம். அது மாதிரி ஏராளமான உலக படங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான சிந்தனைகளோட இயங்குவதை நாம் பார்த்துருக்கிறோம். அப்படி ஒரு படமாக இந்த படத்தில் 13 குரல்கள் நடித்திருக்கின்றன, 13 உடல்கள் நடித்திருக்கின்றன, 13 உணர்ச்சிகள் நடித்திருக்கின்றன. ஆனால் அவர்களது முகங்கள் மட்டும் வெளியே தெரியவில்லை என்பது ஒரு வித்தியாசமான இந்த படத்தினுடைய தனிப்பட்ட முகவரி என்று நான் நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய முகவரியே அதற்கு முகமே இல்லை என்பதுதான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ யாரோ பேசும்போது கூட குறிப்பிட்டார்கள், அது ரொம்ப அழகாக. நீங்கள் பொதுவாக ஒரு படத்தில் கதாநாயகனை பார்த்துக்கிட்டு இருப்போம், கதாநாயகியை பார்த்துக்கிட்டு இருப்போம், அவங்க ஆடுறதை பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த குழு நடனக்காரர்களை எப்போதும் நாம் உற்று நோக்குவதே இல்லை. அவர்கள் அலட்சியப்படுத்தப்படுவார்கள். எந்த டான்ஸில் கூட பார்த்தீங்கன்னாலும் நடனம் விடுகிறவர்களில் அந்த 2 கதாபாத்திரங்களை தவிர மீதி இருப்பவர்களே அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட்னு அவங்கள கண்டுக்கவே மாட்டோம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படகு ஓட்டுறவரை மட்டும்தான் பார்க்க முடியும். நம்ம அவர் முகத்தை தான், அவர் தான் இங்கே கதாநாயகன். கதாநாயகன் 2 பேருடைய முகமும் காணப்படவே இல்லை நமக்கு. அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம். இது பட உலகில் ரொம்ப ஒரு புதுமையான முயற்சி என்று நான் பார்க்குறேன். அதே போல் இந்த படத்துக்கு இசையமைத்திருக்கிற ஹேமச்சந்திரன் அவர்கள் ரொம்ப அழகாக, அவர் பேசுறது கூட நல்லா அழகாக தமிழில் பேசினார், நல்லா இசையமைத்திருந்தார். அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இயக்குனர் கருஞ்சட்டைக்காரர் கிருஷ்ணவேல் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் உமாபதி எவ்வளவு உழைத்தார் என்று நான் பார்க்கிறேன். அந்த படத்தை ரொம்ப அழகாக ஒரு தயாரிப்பாளராக ஒரு மிகச்சிறந்த படத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எவ்வளவு உழைத்தார் என்பதை நான் கண்கூடாக பார்த்தேன். அவ்வளவு அழகான உழைப்பு மிகச்சிறப்பாக அந்த பாடலின் அந்த காட்சி பதிவிலே தெரிவதை நான் உணர்ந்தேன். அவ்வளோ அழகான ஒரு காட்சிப்படுத்தி இருக்கிறார். பாடலை கேட்க கேட்க ரொம்ப சுகமாக இருக்கிறது. அவருக்கு என்னுடைய நன்றிகளை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். பாக்யராஜ் சார் இங்கே சொன்னார், என்ன டைரக்டரே பார்க்காம பாட்டு எழுதிட்டீங்களா அப்படின்னு. இது இப்போ இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடியே மாறிடுச்சு. சுந்தர்சி சார்லாம் அங்கேருந்து எனக்கு அஜர்பைஜானில் இருக்கிற 3 டூயட் பார்சல் அனுப்பிச்சிருங்க பாரு. அழகாக டியூன் 2 டூயட்டு ஒரு இது மாதிரியான சாங்கு நீங்கள் எழுதி அனுப்பிச்சிருங்கன்னு சொன்னார்னா டியூனை வாங்கி அழகாக எழுதி அனுப்பிச்சா அவர் என்ன ஏது சின்ன கரெக்ஷன் இருந்ததுன்னா ஃபோன்லேயே சொல்லிடுவோம். இடையில் ஜூம் மீட்டிங்லலாம் நாங்கள் கம்போஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பாடல்கள் டைரக்டர் ஒரு நாட்டில் இருப்பார்,
இசையமைப்பாளர் ஒரு நாட்டில் இருப்பார், நாம் ஒரு இடத்துல இருப்போம். 3 பேர் ஜூம் மீட்டிங்கில் எல்லாம் கம்போசிங் நடக்கிற சூழல்கள் எல்லாம் ரொம்ப முன்னாடியே வந்துருச்சு. நம்ம ஏறக்குறைய அந்த கொரோனா காலகட்டத்தில் நாம் வந்து அந்த கிளாசிக்கல் வழியை விட்டு இன்னொரு இடத்துக்கு ஒரு மாடர்ன் உலகத்தை நோக்கி நாம் வந்து விட்டோம் முழுக்க முழுக்க. அப்போ வந்து என்ன பண்ணி இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி அது வந்து நம்மளுடைய நேரத்தை அது வந்து குறைக்குது. வாட்ஸ்அப்பில் டியூன் அமைச்சிட முடியும், வாட்ஸ்அப்பில் டியூனை கேட்டுடலாம். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இசையமைப்பாளரையோ இயக்குனரையோ அழைத்து கேட்க முடியும். எல்லாமே வந்து ரொம்ப சர்வசாதாரணமாச்சு. நான் ஆரம்பத்தில் பாட்டு எழுதும்போது பார்த்தீங்கன்னா, நீ வருவா ஏன்னா வானத்தை போல படங்களுக்கெல்லாம் பாடல் எழுதுகிற ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நோட்டு பேப்பரில் உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். நடுவில் ஒரு வரி தப்பாச்சுன்னா இப்படி அதை அடிச்சுட்டு எழுதுனா நல்லா இருக்காதுன்னு அந்த தாளை முழுக்கவும் கிழித்து விட்டு திரும்ப அதை படி எடுத்து கொடுப்போம் ஒரு காலத்தில். இப்போ வந்து தாள்கள்லேயே எழுதுவது போயிடுச்சு. நேராக கம்ப்யூட்டரில் எழுதுகிறோம், நம்ம லேப்டாப்பில் எழுதுகிறோம், அல்லனா ஐபேடில் எழுதுகிற ஒரு சூழல் வந்துருச்சு. திடீர்னு ஒரு சின்ன தவறு வந்தது வந்தால் அதை கட் அண்ட் பேஸ்ட் இதை எடுத்து அங்கே போட்டு அழகாக அந்த பாடலை உடனே கொடுத்து விட நேர விரயத்தை தவிர்க்க முடியும். இன்றைக்கி வந்து ஒரு செய்தியை இன்னொரு இடத்துல கொண்டு போய் சொல்லுவதென்றால் நேரடியாக போய் சொல்ல வேண்டிய ஒரு காலம் இருந்தது தானே. தொலைபேசி கண்டுபிடிப்பதற்கு முன்பு இது போன்ற இந்த தொலைத்தொடர்பு ஊடகங்கள்லாம் கண்டுபிடிப்பதற்கு முன்பு ஒரு மனிதனுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் நேராக போய் தான் சொல்ல வேண்டும், அல்ல கடிதம் மூலமாக சொல்ல வேண்டும். அதற்கு ஏறக்குறைய ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும். என்னுடைய நண்பர் சமீபத்தில் இயக்குனர் சுசீந்திரன் அவர் கூட ஒன்று சொன்னார். இப்போ வந்து இந்த தொலைபேசி வந்துட்டனால மனிதர்கள் உணர்ச்சியை தேக்கி வைப்பது முற்றிலுமாக இல்லாமல் போய்விட்டது. உடனே அவங்களுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறோம். ஒருத்த மேலே கோபம் வந்துச்சா அதை தெரியப்படுத்துறதுக்கு அடுத்த நிமிடமே அவனிடத்துல ஊடகம் இருக்குது. உடனே ஒரு செல்ஃபோன் அடிச்சு கெட்ட வார்த்தை பேசி அவனை காலி பண்ணிடுறோம். அந்த உறவு முறிந்து போய் விடுகிறது. ஒரு காலத்தில் என்ன ஆச்சுன்னா ஒருத்த மேலே கோவம் வந்ததுன்னா அதை உடனே வெளிக்காட்ட முடியாது. அவனை மீண்டும் சந்திக்கிற போது தான் அதை சொல்ல முடியும். மனசுலேயே வச்சுக்கிட்டு இருப்போம். இடையில அந்த கோபம் ஆறி போகலாம், அல்லது அவன் பக்கம் இருக்கிற நியாயம் நமக்கு தெரிய வரலாம், முற்றிலும் நாம் அதை மாற்றிக்குவோம். ஆனால் இப்போ அந்த உணர்ச்சிகளை தேக்கி வைக்கிற பழக்கம் இல்லாமல் போய்விட்டது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இது தொலைத்தொடர்பு ஊடகங்கள் அல்லது டெக்னாலஜியினுடைய வளர்ச்சியில் ஏற்படுகிற ஒரு பக்க விளைவாகத்தான் நாம் பார்க்கணும். மற்றபடி டெக்னாலஜி இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. எந்த திசையிலே போனாலும் இனிமேல் தொழில்நுட்பத்தை நோக்கி தான் நாம் போக முடியும். நிறைய அப்படி கதை சொல்லுகிற சம்பவங்கள்லாம் எனக்கு வந்து தொலைபேசியிலே அமைஞ்சிருக்கு. பிரபுதேவா மாஸ்டர் ஒரு முறை ஒரு படத்துக்காக எனக்கு வந்து தொலைபேசியை அழைத்தார், கைபேசியில் அழைத்தார். பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் இரவு முழுக்க பாடல் எழுதிட்டு காலை நேரத்தில் தான் தூங்குவேன். அது ஒரு 5-6 மணிக்கெலாம் தூங்குகிற காலம் பெரும்பாலும் இருக்கும். அப்போ 11 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருப்பேன். அவர் ஒரு 7-8:30 மணிக்கு எனக்கு ஒரு நாள் தொலைபேசியில் அழைக்கிறார். அது சொல்லுங்கள் மாஸ்டர் எப்படி இருக்கீங்க? அப்போ அவர் கதை சொல்கிறார். நான் இந்த கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய அரை மணி நேரம் கதை சொல்கிறார். கதை சொல்லி இந்த சூழலுக்கு ஒரு பாடல் எழுதுங்கள்னாரு. அப்படி இருந்துட்டு நான் தூக்குனேன். அப்புறம் நீங்கள் யார் பேசுறது அப்படின்னு அவருக்கு வந்த கோபம் பார்க்குறதே. அவர் ஒன்று விவேகா என்ன சொல்கிறீங்க, நான் பிரபுதேவா மாஸ்டர் பேசுகிறேன் அப்படின்னாரு. மாஸ்டர் சாரி மாஸ்டர், நான் நைட்டு ஃபுல்லாக பாட்டு எழுதிட்டு தான் தூங்கிட்டு இருந்தேன், நீங்கள் பேசுன்னு கேட்கும். ஐயோ நீங்கள் தூங்குங்க, தூங்கி எழுந்து வந்துட்டு எனக்கு அப்புறம் ஃப்ரீயாக கால் பண்ணுங்கள் அப்படின்னாரு. அதுக்கு பிறகு அவருக்கு நான் தூங்கி எழுந்து மதியமாக தொலைபேசியில் அழைத்து அப்புறம் கதையை முழுக்க நான் கேட்டு அந்த படத்திலே பாடல் எழுதினேன், வெடி என்கிற படத்தில். அப்படி நிறைய நிகழ்வுகள் இருக்கும். இன்றைக்கி வந்து தொலைபேசி தொழில்நுட்பன்றதுலாம் பெரிய ஒரு வரமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் ஐயா பாக்கியராஜ் அவர்களும் சந்தித்து தான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் தான் சந்திக்கலாம். இப்போ தயாரிப்பாளர்களோ இசையமைப்பாளர்களோ கூப்பிட்றாங்கன்னா அங்கே உட்காந்து சந்திக்கிறதுல ஒரு ஜெல் இருக்குது, ஒரு சந்தோஷம் இருக்குன்னா அதையும் செய்ய தயாராகத்தான் இருக்கிறோம். அது ரொம்ப ஒரு இயல்பான விஷயம். அதே போல் இங்கே ஊடகவியலாளர்கள் நிறைய பேர் வந்தாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நிறைய அரசியல் அவங்களுடைய கலந்தாய்வுகள் எல்லாம் அவர் செந்தில்வேல் அவர்களுடைய நிறைய நிகழ்வுகள்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அதே போல் ஜீவசகாப்தன் அவர்கள், மைனர் அவர்கள், அவங்களாம் தொடர்ச்சியாக வந்து ஒரு கருத்தியலோடு இயங்குகிற ஊடகவியலாளர்களாக பெருவெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல் உமாபதி அவர்கள் பற்றி சொல்லவே வேணாம். அந்த வகையில் ஏன்னா இந்த உலகத்தில் விமர்சிக்கப்பட வேண்டும், எதுவுமே எல்லாவற்றையும் விமர்சிக்க வேண்டும், அல்லது விமர்சனம் இல்லாமல் வாழவே முடியாது. அரிஸ்டாட்டில் ஒரு முறை சொல்லியிருப்பார், இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு பி கிரிட்டிசைஸ்டு டூ நத்திங், சே அண்ட் நத்திங் அண்ட் பி நத்திங் அப்படின்னார். நீ விமர்சிக்கப்படக்கூடாது என்று நினைத்தால் நீ எதையும் பேசாதே, எதையும் செய்யாதே, எதுவுமாகவும் உருவாகாதே. நீ எதுவும் பேசலைன்னா எதுவும் செய்யலைன்னா நீ எதுவாகவும் உருவாகலைன்னா உன்னை எவனுமே கண்டுக்க மாட்டான், உன்னை எவனுமே விமர்சிக்க மாட்டான். சாப்பிட்டு வீட்டில் தூங்கியிருந்தா யாருமே நம்மை கண்டுகொள்ள மாட்டார்கள். எனவே விமர்சிக்கப்படுவது ஒரு அங்கீகாரம்.
விமர்சிக்கப்படுவது ஒரு அங்கீகாரம். இப்போ யூடியூப்பில் நிறைய விமர்சிக்கிறாங்க, அதுக்கு நிறைய எதிர்பார்ப்பும் வருது. நான் அந்த கமெண்ட்ஸ்லாம் படிப்பேன். அவ்வளோ அழகாக நிறைய பேர் வந்து அந்த விமர்சனத்துக்கு இந்த யூடியூப்பில் பேசுகிறதுக்கான விமர்சனங்கள் அவங்க இருப்பான். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருப்பான். அவன் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று வச்சுருப்பான். நயன்தாராவை பற்றி ஒரு செய்தி வருது, அல்லது ஒரு கீர்த்தி சுரேஷ் அவர்களை பற்றி ஒரு செய்தி வருது அப்படின்னா உடனே வேசி ஊடகமே இதுதான் முக்கியமான செய்தியா அப்படின்னு கீழே கமெண்ட் எழுதுறான். ஐயோ இவர் அரிஸ்டாட்டிலும் சாக்ரட்டிஸும் சேர்ந்த கலவை போல் இருக்கு, பெரிய பெரிய சித்தாந்தத்தெல்லாம் பற்றி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு போல் இருக்கு. அவர் டைம் லைனில் போய் பார்த்தா தொடுகுறி சாஸ்திரத்தை எப்படி பார்ப்பது அப்படியா இருக்கும். இது மாதிரி அவலங்கள் எல்லாம் இருக்கும். அதுல எனக்கு ரொம்ப இந்த கமெண்ட்ல வந்து மிகப்பெரிய அழகுகள்லாம் நடக்கும். ஒரு 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 நபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், என்னன்னா அம்பேத்கரை வந்து நீங்க வந்து டாக்டர் அம்பேத்கர்னு எப்படி சொல்லணும், அவர்னா எம்பிபிஎஸ் படிச்சாரா? எங்க கட்சியை சேர்ந்த தலைவர் எம்பிபிஎஸ் படிச்சார், அவரை டாக்டர் இது டாக்டர் அது என்று அழைப்பதிலே ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் இவர் எம்பிபிஎஸ் படிச்சாரா? டாக்டர் அம்பேத்கர்னு எதற்கு நீங்கள் அழைக்கிறீர்கள்னு ஒருத்தன் கீழே கமெண்ட் எழுதியிருக்கான். அவனுக்கு இருந்த அந்த அறிவோடு அவனை எழுதியிருக்கிறான். அதுக்கு இன்னொருத்தர் கீழே அதுக்கு சப் கமெண்ட் எழுதியிருக்காரு. அதுக்கு பக்கத்தில், தம்பி அம்பேத்கர் டாக்டர் தான், உங்கள் டாக்டர் நோய்க்கு மனித நோய்க்கு ஊசி போடுகிறவர், அம்பேத்கர் என்கிற டாக்டர் இந்த சமூகத்தில் இருக்கிற நோய்க்கு ஊசி போடுகிறவர்னு போட்டான். எவ்வளோ பெரிய சிந்தனை பாருங்க. ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு கமெண்ட்ல ஒருத்தன் அதை எழுதான். அப்படி பெரும் பெரும் சித்த அழகுகள் அறிவுகள் எல்லாமே வந்து விமர்சனங்களிலே பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஊடகவியலாளர்கள் மிக அற்புதமாக அதை மேற்கொண்டு வருகிறார்கள். நான் இப்போ சமீபத்தில் சிஸ்மியாவினுடைய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு, சவுத் இந்தியன் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அசோசியேஷன் என்கிற அமைப்பின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு நிறைய ஊடகவியல் நண்பர்களை சந்திக்கிறேன், நிறைய பேர் பார்க்குறேன், நிறைய புது புது விஷயங்களை நோக்கி வருகிறார்கள். எப்படியோ தன் மீது கவனம் வர வேண்டும் என்பதற்காக, அட்டென்ஷன் சீக்கிக்காக பல விஷயங்களை செய்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. உமாபதியை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை ரொம்ப அழகாக எடுத்திருக்கிறாரு, ரொம்ப நுட்பமாக எடுத்திருக்கிறாரு, ஒரு புதிய தொழில்நுட்பத்தோடு எடுத்திருக்கிறாரு. நம்ம இந்த கட்டுப்பாட்டுக்குள் எப்படி இந்த படத்தை இவ்வளவு சிறப்பாக கொண்டு போய் மக்களிடத்திலே சேர்ப்பது என்பதற்காக மிக நுட்பமாக தேர்ந்து அதை எழுதியிருக்கிறார். அவருடைய இயக்குனருடைய உழைப்பும் இல்லை, தயாரிப்பாளர் உமாபதியினுடைய உழைப்பும் அந்த படத்தில் பெருமளவுக்கு இருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். அவருக்கு இந்த படத்தில் நான் பணியாற்றியதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த படம் பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஏன்னா நீங்கள்லாம் இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு காத்திருப்பதற்கு காரணம் அவர் மீது வைத்திருக்கிற பற்றும் என்று நான் அறிகிறேன். ஏன்னா ஒரு பத்திரிகையாளர், ஊடகவியலாளரில் ஒருத்தர் வந்து நல்ல உயரத்துக்கு போறாருன்னா அவரை வாழ்த்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இங்கே வரிசையாக வந்து வாழ்த்தி கொண்டிருக்கிற உங்களை நான் பார்த்து மகிழ்வடைகிறேன். இந்த படம் இன்னொன்று, இந்த பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சமீபத்தில் பாடலாசிரியர்கள் பாடலினுடைய வார்த்தையிலிருந்து நீங்கள் தலைப்பு எடுக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட சர்ச்சையாகுது. இப்போ அப்படி பார்க்க போனால் உமாபதி மீது நான் வழக்கு போட வேண்டாம். ஏன்னா சொல்கிறியா மாமா சொல்கிறியா, பாட்டிலேருந்து தான் அவர் இந்த தலைப்பை எடுத்திருக்கிறார் என்று நான் அறிகிறேன். அந்த வகையில் இந்த பாட்டு படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். உங்கள் பாடல் வரிகள் மாதிரி உங்கள் பேச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இறுதியாக உமாபதி சார் அவர்களுக்கு ஒரு பொன்னாடை போற்றப்படுகிறது. வந்திருந்த அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. எங்கள் அழைப்பை ஏற்று இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை கவர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வந்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் ஒரு சிறப்பு நன்றி. வந்து ரொம்ப அழகாக பேசுனீங்க, ரொம்ப அழகாக அந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்க. எல்லோருக்கும் நன்றி. அன்போடு பேச அழைக்கிறோம். விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் திரைக்கதை ஜாம்பவான் அவர்களுக்கும் மற்ற பல்துறை ஜாம்பவான்களுக்கும் வணக்கங்கள். ஆக்சுவலாக இந்த பாட்டு ஒர்க் பண்ணது வந்து இந்த படத்தோட கதாநாயகி எப்படி இந்த காதல் கோட்டை மாதிரி முகம் தெரியாமல் நமக்கு தெரியாமல் பண்ணாங்களோ அது மாதிரி தான் நானும் பாடலாசிரியரும் பணிபுரிந்திருக்கிறோம். ஸோ அவர் எழுதி கொடுத்த ஒரு பாடலுக்கு தயாரிப்பாளர் இசையமைக்க அணுகி, ஸோ அவர் இந்த பாடலோட வடிவம் இசை வடிவம் எப்படி இருக்குன்னு தெரியாமலே ஒரு பாட்டுக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து, மேபி பிகாஸ் வி ஸ்டார்டட் அந்த கொரோனா டைமில் ஆரம்பித்ததுனால இருக்கலாம், அப்படி தான் அந்த பாட்டு ஒர்க் பண்ணோம். ஸோ அது எனக்கு கொஞ்சம் கன்சர்ன் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு பாட்டு எழுதினவருக்கு நம்ம போட்ட மியூசிக்கு அது பிடிச்சிருக்குமா அப்படின்னா, ஆஸ்ட் ஹிம், ஹி செட் யா இட்ஸ் ஹி லைக்ட் இட்.
ஸோ அது மாதிரி தான் எல்லாருக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ குடன்ட் ஹாவ் எனி ரியாக்ஷன்ஸ். ஒரு ஹும் கூட இல்லை, பாட்டை கேட்டுட்டு எல்லாமே சைலண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஹோப் யூ லைக் இட். எனக்கு வந்து சில விஷுவல்ஸ் காமிச்சார் தயாரிப்பாளர் உமாபதி. ஸோ இந்த பாட்டு வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஒரு ஒரு டாப் ஆங்கிளில் இருக்கும், இந்த மாதிரி ஒரு சீனிக் லொக்கேஷன்ஸில் இருக்கும். அப்புறம் இடையில வந்து அந்த கேரளாவில் இருக்கிற அந்த கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ் இருக்கும், போட்டில் போகிற மாதிரி இருக்கும், ஹீரோ ஹீரோயின் முகம் பார்க்காம அது மாதிரி இருக்குன்ற மாதிரி இருந்தது. பட் சில ஸ்டில்ஸ் மட்டும் நான் பார்த்துருந்தேன். பாட்டோட விஷுவல்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த வீடியோ நான் பார்க்கல. பட் இன்னைக்கு வந்து இந்த பாட்டோட அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இவ்வளோ அழகாக நம்ம பண்ண ஒர்க்கை வந்து விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ண டைரக்டர் கிருஷ்ணவேல் அவர்களுக்கும் சினிமாட்டோகிராஃபர் அவர்களுக்கும் முகத்தை காட்டாமல் இதில் பணிபுரிந்திருக்கும் கதாநாயகன் கதாநாயகிக்கும் இன்னும் இந்த பாடலை மிகச்சிறப்பாக உருவாக்கி கொடுத்துருக்கேன் பின்னணியிலிருந்து உழைத்த அத்தனை பின்னணி முன்னணி நாயகர்களுக்கும் மிக்க நன்றி. எனக்கு ஒரு சின்ன கௌரவம் கிடைச்சது. அப்படின்னு எக்ஸ்பெக்ட் தட். ஒரு திரைக்கதை ஜாம்பவான் கையிலிருந்து எனக்கு ஒரு சின்ன வாழ்த்து கிடைச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சாதாரண கையை அது இல்லையா, எத்தனை ஸ்கிரிப்ட்ல எழுதியிருக்கோம். நம்ம கைவிலைக்க கை தட்டின எத்தனையோ திரைக்கதைகள் வசனங்கள் அவர் கையிலிருந்து வந்திருக்கு. அதிலிருந்து ஒரு சின்ன வாழ்த்து எனக்கு கிடைச்சது. எனக்கு ஆக்சுவலாக திரைக்கதை எழுதுவதிலும் பெரும் ஆர்வம் உண்டு. ஸோ அதுக்கும் சேர்த்து இந்த வாழ்த்து உங்களிடமிருந்து கிடைத்ததாக நானே எண்ணிக்கொள்கிறேன். வருகை தந்து சிறப்பித்தமைக்கும் பாடலை அமைதியாக கண்டு கழித்தமைக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். செந்தில்வேல் சார் சொன்ன மாதிரி நீங்கள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கருப்பு சட்டை போடலன்னு நினைக்கிறேன். பல டீமே கருப்பில் தான் வந்திருக்கு இன்றைக்கி, ட்ரெஸ் கோட் மாதிரி. கிருஷ்ணவேல் சார் நான் சேர்த்துக்க மாட்டேன். சார் எப்போவுமே கருப்பு சட்டையில் தான் இருப்பார். ஸோ அடுத்ததாக ஒரு படத்தை திரும்ப திரும்ப பார்க்கணும், எத்தனை வாட்டி பார்த்தாலும் அந்த காட்சியோ அந்த படமோ நமக்கு சலிக்கக்கூடாது அப்படின்னா திரைக்கதை ரொம்ப நேர்த்தியாக இருக்கணும், காட்சிகள் ரொம்ப நேர்த்தியாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி திரைக்கதை பண்ணுவது எப்படி அப்படின்ற ஒரு புத்தகத்தை போய் படிக்கிறத விட இவரோட படங்களை பார்த்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு யதார்த்தமான கதாபாத்திரங்கள், யதார்த்தமான கதை தேர்வு. ஆனால் திரைக்கதையில் அந்த படத்தை பார்க்குற அந்த ஃபீலுகள், நம்மளும் படத்தோடு ஓடிட்டு இருப்போம். சின்ன வீடுலாம் நான் பெரிய ஃபேனு. ஸோ படத்துக்கு தான் நான் ஃபேனு, ரொம்ப பிடிக்கும். நான் எத்தனை வாட்டி படம் நான் திரும்ப பார்ப்பேன். ஸோ உங்கள் கரகோஷங்களுக்கு மத்தியில் இயக்குனர் நடிகர் திரு கே பாக்யராஜ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதயத்தை வருடவும் தெரியும், டாடி மம்மி வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை குஷிப்படுத்தவும் தெரியும். ஸோ இந்த மாதிரி உணர்வுக்கு ரீதியான ஒரு பாடல்களை கொடுக்கக்கூடிய அப்பு பாலாஜி அவர்கள் சில வார்த்தைகள் பேசும்படி அன்போடு அழைக்கிறோம். இந்த சிறப்பான விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சினிமா துறை எனக்கு ரொம்ப தூரம். அரசியலோ இல்லை சமுதாயத்தை பற்றி பேசணுன்னாலும் நான் ரொம்ப நேரம் பேசுவேன். உண்மையிலேயே எனக்கு சினிமா துறையை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஒரு சினிமாவை உக்காந்து ஃபுல்லாக நான் பார்த்தது கிடையாது ஒரு லைஃப்பில். அது காரணங்கள் நிறையா. செக்யூரிட்டி பர்பஸ்ஸு. எப்போவாவது பெங்களூர் மெட்ராஸ் வந்தேன்னா, நான் இருக்கிறது வேலூர், முதல்ல அது சொல்லிடணும் இல்லையா. மெட்ராஸ் பெங்களூர் வந்தேன்னா ஃபேமிலியோட வருஷத்துக்கு ஒரு படம், அதோட பாதி படம் டைம் வெளியே தான் நின்று இருப்பேன், உள்ளே உட்கார மாட்டேன். இந்த கடைசியாக பேசுகிற ஒரு சங்கடம் என்னன்னா, நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ எல்லாம் பேசிடுவாங்க. உமாபதி ஒரு நண்பர், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும்னா. பல பொருள் சரக்குள்ள பல விஷயங்களை அறிந்த ஒரு தைரியன்றதுக்கு ஒன்று வார்த்தை இருக்கு, பயம் இல்லைன்றதுக்கு ஒரு தைரியம்தான். அந்த பயம் இல்லைனால துணிவு வந்துடும். துணிவு வந்துச்சுனால தைரியமாக எந்த செயல்பாடு வேணால் நம்ம செய்யலாம்.
ஆனால் இவ்வளோ நாலேஜ் கொண்ட ஒரு மனிதர் தான் சாதிக்கணும்னு நினச்சார கண்டி நம்ம சம்பாதிக்கணும்னு நினைக்கல. அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்டிங்க. அவர் இவ்வளோ நாலேஜையும் யூஸ் பண்ணி நம்ம சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தா அவர் ட்ராக் வேற மாதிரி போயிருக்கும். ஆனால் தான் பட்ட அனுபவம், தான் உணர்ந்த பக்குவங்கள் அனைத்தையும் சேர்த்து நாம் ஏதாவது சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்ச தொட்டு தான் இன்னைக்கு அந்த படத்தை எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார், தலைவா, எங்கள் தலைவா தான் கூப்பிடுவார் என்ன, தலைவா எங்கே இருக்க அப்படின்னாரு. ஊரில் தான் இருக்கு, என்னன்னு. ராணிப்பேட்டை வரல, வண்டி எடுத்துனுவா. நானும் அந்த நட்புக்காக என்ன ஏது எதுக்கு வரணும்னு கூட கேட்கல. போனால் ஒரு மலை மேலே உச்சியில் உட்கார வச்சாரு, கொஞ்ச நேரம் பேச வச்சாரு, சரி டீ சாப்பிட்டு கிளம்பலாமான்னு கிளம்பிட்டார். அது மாதிரி எதையுமே ஒரு சிம்பிளாக, ஒரு ஆக்ரோஷம் இல்லாமல், அது ஒரு பெரிய வேலையாக எடுத்துக்காமல், ஒரு சாதிக்கணும் அப்படின்ற அதாவது ஃபோட்டோகிராஃபராக இருந்த காலத்தில் இருந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே ஒரு நூல் வெளியீட்டு விழா, பாக்யராஜ் சார் தான் வந்தாருன்னு நினைக்கிறேன், இல்லை அதுக்கு என்ன அழைச்சிருந்தாரு. அது மாதிரி எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பெரிய ஆடம்பரத்தை காமிக்காமல், அது ஒரு பெரிய அலைச்சலை காமிக்காமல் சிம்பிளாக செஞ்சுட்டு போயினா அந்த அளவுக்கு அது மூளையா இல்லை கம்ப்யூட்டரானே எனக்கு தெரில. சில டிஃபெக்டில் அது பார்க்கும்போது யாராவது கேள்வி கேட்கும் போது ஒரு செகண்ட் இப்படி யோசிச்சுட்டு இப்படி பதில் சொல்லுவார். அந்த பதில் எப்படி இருக்குன்னா, அவன் கேள்வி கேட்டனுக்கு அது பதில் இந்த மாதிரி பதில் வருமானு தெரியாது. இந்த பழைய காலத்துலலாம் இந்த வில்லேஜுங்களில் போயிட்டு ஒரு பஞ்சாயத்துக்கு போனோன்னா, ஏன்னா எங்கள் பொழப்பே தானே, காத்தாலேருந்து சாயங்காலம் இந்த பஞ்சாயத்தில் தானே ஓடுது. வில்லேஜில் சும்மா ஒருத்தன் லுங்கி கேட்டுன்னு உட்காந்து இருப்பான். அவன் கேட்குற கேள்வி நம்மளுக்கு ஒரு இரும்பால் அடித்த மாதிரி இருக்கும். சப்ஜெக்டே இருக்காது, ஆனால் அவன் கேட்குற கேள்வி அவ்வளோ அறிவுபூர்வமாக இருக்கும். அது இந்த வில்லேஜில் உட்காந்துன்னு இருக்கும். அவங்களுடைய திங்கிங் வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஒரு ரூட்டில் போயின்னு இருக்கோம்னா அவனுடைய ரூட் ஒன்று போயின்னு இருக்கும். அந்த மாதிரி இவ்வளோ நாலேஜையும் இவ்வளோ நேரம் நான் யோசனைங்கிறது தான் எல்லாருமே பாராட்டுறாங்க. ஒவ்வொரு துறையும் ஒருத்தர், ஃபோட்டோகிராஃபர் துறையை ஒருத்தர் பாராட்டுறாங்க, பத்திரிகை துறையை ஒருத்தர் பாராட்டுறாங்க, சினிமா துறையை ஒருத்தர் பாராட்டுறாங்க. ஆனால் இந்த துறையெல்லாம் வச்சு நம்ம சம்பாதிக்கணும்னு யோசிக்கல பாருங்க. அங்கே தான் உமாபதி நிற்கிறார். ரெண்டாவது, இந்த படத்தில் நடித்த கதாநாயகர் சகோதரி அவர்கள், அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங், எங்கள் முகங்கள் தென்படவில்லையேன்னு. சகோதரிக்கு நான் சொல்றது, இந்த படம் வெளியே வரட்டும், அனைவரும் உங்கள் முகங்களை தேடுவார்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையாக உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் உண்டு. என் நண்பன் அவருடைய வளர்ச்சியை தூர நின்று கிட்ட நின்று அணைச்சி எல்லா விதத்திலையும் அதை பாராட்டக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்குது. அதே உரிமையோடு வந்திருக்கிற அனைவரும் இந்த படத்தை வாழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் இசி மெம்பர் டாக்டர் ராஜா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கு இனிய மாலை வணக்கம். இந்த படம் பெரிய சின்ன படம்னு நான் சொல்கிறேங்க. இது அவர் ரொம்ப எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்கிற உமாபதி சார். அவர் என்ன கம்ஃபர்டபுளாக பண்ணியிருக்காரு ரொம்ப விஷயம். ஒரு சுபாஷ் சார் அவர்களே டைட்டில் பற்றிலாம் சொல்கிறாங்க. நம்ம ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் ஈஸி மெம்பர் சொல்கிறார், டைட்டில் ரொம்ப கான்ட்ரவர்சியலாக இருந்தாலும் அதை எப்படி அலோவ் பண்ண முடியும், யார் அந்த சார் மேட்ரு அப்போ ரொம்ப கான்ட்ரவர்சியாக இருந்துச்சு. இப்போ இன்னும் வேறு யார் அந்த தாத்தான்னு வேறு கேட்டிருக்காரு. இதெல்லாம் அது நம்ம சினிமாவை பார்க்கணும். அதுதான் நம்மளுடைய என்னுடைய இப்போ நிலைப்பாடு. அரசியல் அப்புறம் மற்ற விஷயங்கள் இது எப்படி இருந்தாலும் ஒரு சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்த சினிமாவால் நம்ம தயாரிப்பாளர் எந்த இடத்துலையும் நம்ம பாதிக்கக்கூடாது, எந்த இடத்துலையும் யாரும் சஃபர் ஆகிடக்கூடாது. அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து தான் அந்த ஒரு படத்தை பண்ணணும். உமாபதி சார் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. பட் அவருடைய வாழ்க்கையில் 1 இயராக எடுத்தாலே அது ஒரு ஒரு 50 படம் இருக்கலாம், ஒரு 40-50 படம் இருக்கலாம் சார். ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு படம், ஒவ்வொரு இயர் ஒவ்வொரு படம், அப்படி ஒரு விஷயங்கள் தான் இது பண்ணியிருக்காங்க.
மொழி சம்மந்தப்பட்டதெல்லாம் ஒரு சினிமா ஃபங்க்ஷனில் பேசுகிறாங்க, ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் பேசுகிறாங்க. சினிமா சம்மந்தப்பட்டது என்ன வேணால் பேசலாம், போகலாம், வரலாம். ஏதாச்சும் ஒரு விஷயத்த பேசி தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறது வந்து சினிமாவுக்கு வந்து ஒரு ஆணைக்காடு. சினிமா இன்றைக்கி வந்து எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். சினிமா ஆல்மோஸ்ட் அழிந்து விட்டது. இந்த நேரத்தில் ஒரு சின்ன படம் அவர் உமாபதி பண்ணியிருக்காரு. அது என்னுடைய ஃபஸ்ட்டு என்னுடைய வாழ்த்துக்கள். கமல் சார் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் வந்து மொழியை பற்றி அவர் பேசினாங்க. என் கருத்து என்னன்னு சொன்னால், அவர் தமிழ் மொழியை பற்றி அவர் பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய பார்வை. ஏன்னா நான் தமிழ் மொழிக்கு என்னுடைய எதிரானவர்கள், நான் தாய்மொழி தமிழ். பட் என்னென்னா ஒரு பிரச்சனையை வந்து ஒரு சினிமா ஃபங்க்ஷனில் வந்து பெருசாக கொண்டு வர வேண்டாம் அப்படின்றதான் என்னுடைய நிலைப்பாடு இருந்துச்சு. சினிமாவை வந்து சினிமா வாழ வைக்கிறதுக்கான எல்லாத்தையும் அது பேசுங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக இந்த படத்தில் பாடல்கள் பாடிய சிங்கர் ஸ்வேதா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். வினோத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ட்ரோன் எடுத்துட்டு போயிட்டாரோ? ஓகே, எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸோ இந்த ப்ராஜெக்டில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த உமாபதி சார் அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட் ஐஷு, ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் எனக்கு எப்பயுமே என்னோடய பேக் போனாக இருக்கிற என் ஃபேமிலி, எங்கள் அப்பா அம்மா, என் தம்பி எல்லோரும் வந்திருக்காங்க. இது எனக்கு இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ தான். பட் எனக்கு ஒரு ட்ரீமுங்கிறத தாண்டி ஆக்சுவலி இது என்னோடய அப்பாவோட பெரிய ட்ரீம் இது. ஸோ இந்த ட்ரீமை வந்து ஒரு நிறைவேற்றுறதுக்கு ஒரு தொடக்கமாக இருந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது. அண்ட் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஐஷு நாங்கள் ஒரு 2 to 3 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்களுக்கு இது ஒரு ரொம்ப பெரிய ஆசை. இவளோட விஷுவலில் வந்து என்னோட ஒரு வாய்ஸ் இருந்தது. ஸோ இந்த வீடியோ சாங் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவளோட விஷுவலில் வந்து நான் ஒரு பேக் வாய்ஸ் கொடுத்ததில்ல. அண்ட் இந்த சாங் ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ண மியூசிக் டைரக்டர் சார், அவருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் விவேகா சாரோட லிரிக்ஸில் வந்து நான் ஒரு வாய்ஸ் கொடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அதுக்கும் உமாபதி சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ. பேசிட்டாங்க, போதுமா? நிறைய பேர் பேசுங்க 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 நீங்கள். ஓ, அதனால சொன்னீங்களா? ஓகே, அடுத்ததாக இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் திரு கசாலி அவர்களை ஒரு வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த படத்தை ஏற்கனவே நான் பார்த்துட்டேன். ஒவ்வொரு நிமிஷமும் விறுவிறுப்பாக போகக்கூடிய படம், சிறப்பாக அமையும். இது வந்து செய்தியாக பெரிய அளவுக்கு பரவும், விமர்சனம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக வரும் நம்புகிறேன். அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். நன்றி.